ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான மட்டன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிடுங்க. இது கூடவே 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து கலந்துருங்க. கலந்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எடுத்தீங்கன்னா மட்டன் நல்லா பூ மாதிரி வெந்து வந்துடும். அதை எடுத்து தனியா வச்சிடுங்க. இப்போ ஒரு பேன்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையுமே ஈக்குவலா எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற மட்டனை ஒரு பேனுக்கு மாத்திட்டு இதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா நம்ம ட்ரை பண்ண போறோம். நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பவுடர், கொத்தமல்லி சேர்த்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க.